கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவனுடைய மாபெரும் கிருபையினால நம்மளை இந்த ஒரு நாளை காண செய்து நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒன்றாக கூட்டி இந்த ஒரு நாளில் பந்தியில் கூட பங்கேற்க ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடத்தோட தலைப்பு பிரதர் சொன்ன மாதிரி தி கெத்செமனே கப். இது யாருடைய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் ரிக் சுராஸ்கி அப்படின்ற ஒரு சகோதரருடைய பாடத்தை தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தி கெத்செமனே கப் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு மைண்ட் எங்கே போயிடுங்க? ஆமாம், நேராக கெத்செமனே தோட்டத்துக்கு போயிடும். அங்கே எந்த ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா அவர் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணது, அங்கே என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அங்கே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்றைக்கி மெயினாக எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய ஜெபத்தை குறித்து தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணாருங்க? 3 வாட்டி போய் என்ன பண்ணார்னா அங்கே ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். தனித்து போய் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா ஜெபம் பண்ணார். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெபம், இந்த ஒரு விஷயம், இந்த நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் 3 வாட்டி போய் மன்றாடுறாருல, இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு விஷயமா. யார் யாருக்கு மட்டும்தான் இது தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயம்தான் எது அப்படின்னா அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது நம்மளுடைய ஆண்டவருடைய இருதயத்தையே உழுக்குன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட்டாக, யாருக்குமே அங்கே என்னங்க சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் ரொம்ப குவைட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய மேல் வீட்டு அறையில் அந்த ஒரு புது உடன்படிக்கையெல்லாம் வந்து அவர் ஏற்படுத்திட்டு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும்லாம் எடுத்து கொடுத்துட்டு சோஸ்திர பாட்டை பாடிட்டு எங்கே கிளம்புனாருங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு அங்கே கிளம்புனார் சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே போனதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36, 37ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமாம், கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டாரு. எல்லாருமே போனாங்க, ஒருத்தர் மட்டும் தான் எங்க தனியாக போயிட்டாரு. மீதி 11 பேரோடு எங்கே போயிட்டாருங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு 3 பேரை மட்டும் என்ன பண்ணுறாருங்க தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ அங்கே தான் ஒரு தொடக்கம் அவருக்கு வருது. என்ன ஒரு விஷயம் தொடங்குறாரு அப்படின்னா துக்கம் அடைகிறாரு, வியாகுலம் அடைகிறாரு. அப்போனா வியாகுலத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? துயரப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ERVயில் என்ன வருதுன்னா பின்பு இயேசு மிகுந்த கவலையும் வியாகுலமும் அடைந்தவராய் காணப்பட்டார். அப்படின்னா என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் அந்த மாதிரி தெரியல, இப்போ என்ன ஆகுதுங்க? கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மிகுந்த கவலைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். 38 மற்றும் 39ஆம் வசனம். 38, 39ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடனே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்படின்னா அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. ஆத்துமானா என்னங்க நம்மளுக்கு தெரியும். சரீரம் சிந்தை ரெண்டும் என்ன ஆயிடுச்சுங்க?
மரணத்துக்கு ஏதுவாக ஒரு துக்கத்துக்குள்ளாக அங்க என்ன ஆகுதுன்னா போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, முகம் குப்புற விழுந்து கீழே நீல் டவுன் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க ஜெபம் செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அங்க என்ன பண்றாருங்க நம்மளுடைய ஆண்டவர் ஜெபம் செய்யறார். அதுல என்னன்னு குறிப்பிடுறார் அப்படின்னா இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் பாத்திரம்னா என்ன நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாத்திரம்னா என்னங்க? கேரக்டர், அப்புறம் பாடுகள், அப்படின்னா என்ன அப்படின்னா அனுபவங்கள். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்சஸ். அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் என்ன சொல்றாருன்னா என்னை விட்டு என்ன பண்ணுங்க நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்படின்னா பாத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா அனுபவங்களை அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த ஒரு அனுபவம் என்னை விட்டு என்ன பண்ணட்டும் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா ஆகிலும் என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் என்னவோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கலாம். 40-41 வசனம். 40-41 வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்படின்னா திருப்பி இங்க 3 பேர்ட்டையும் கேட்கிறாரு. ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. திருப்பி போறாரு. படிக்கலாம் 42 மற்றும் 43 வசனம். 42-43 வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. ஆமா, 2வது வாட்டியும் என்ன சொல்றாருன்னா போய் என் பிதாவே இந்த பாத்திரம், ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்றாருங்க திருப்பி அங்க சொல்றாரு, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினாலே ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில், நான் இதுல கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா அப்பா அப்படின்ட்டு அங்க ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறார். இல்லைனாலும் பரவாயில்லப்பா உங்க சித்தம் என்னவோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ற. அப்படின்னா 2வது வாட்டியும் என்ன ஆகுறாருங்க ரொம்ப துக்கமாகறாரு, துயரப்படுறாரு, வியாகுலப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் 44 மற்றும் 46 வசனம். 44, 45, 46 வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஆமா, 3வது தடமும் என்ன பண்றாருங்க அதே வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா ஜெபம் பண்றார். அப்படின்னா என்ன நடக்குதுங்க, திருப்பி திருப்பி நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா போயிட்டு என்ன பண்றாருங்க அவங்க அப்பாட்ட ஒரு ரிக்வெஸ்டாக அங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு எந்த அளவில் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், எந்த அளவில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் என்னங்க அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொள்றார் அப்படின்னா அது எந்த அளவில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இரத்த வேர்வை என்ன பண்ணாருங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா சும்மா கூகுளில் போட்டாவே இரத்த வேர்வை எப்போ வரும் அப்படின்னா இட் மே அக்கர் இன் இண்டிவிஜுவல்ஸ் when suffering from extreme levels of stress. நம்மளுக்கெல்லாம் நார்மலாக ஸ்ட்ரெஸ் வந்தால் வேர்வை வரும், கரெக்டுங்களா? டென்ஷன் ஆகும், கத்துவோம். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனுஷன் போனார் அப்படின்னா அங்கே என்ன ஆகுன்றாங்க. ஆமாம், என்ன ஆகுமா, இந்த ஸ்கின் இருக்குல்ல அது என்ன ஆகுமா ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகிடுமா, அப்படியே ரொம்ப என்ன ஆகிடுமா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுமா. சாஃப்ட் ஆகிட்டு என்ன பண்ணுமா உள்ளே இருக்க பிளட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இரத்த வேர்வை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிருப்பார், அந்த அளவுக்கு ப்ரெஷரு. அவரால் ஏதோ ஒரு விஷயத்தை அவரால் என்ன பண்ணவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல. அவர் திருப்பி திருப்பி போய் அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்கிறார், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிடுங்க,
என்னை விட்டு எப்படியாவது நீங்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே கதறி அழுதுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக பிளட் ஸ்வெட் வந்து எப்போ வரும்? ரொம்ப ரேர் கண்டிஷனாக வரவே வராது. ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் என்ன ஆகும்னா இந்தமாரி சுச்சுவேஷன்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் என்னன்னா போய் பார்க்குறாரு, என்ன ஆகுதுங்க? 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாரு? என்னை காட்டி கொடுக்குறவன் வந்தாச்சு, வாங்க நம்ம என்ன பண்ணலாம், எழுந்து போகலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இது எல்லாமே நடந்தது. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரஸ் டெத்து. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு க்ரூசிஃபிகேஷனை சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அங்கே அரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு கெத்செமனேல அவர் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்ல, ஏதோ ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணிட்டு சொன்னாருங்க, இது என்னை விட்டு நீங்கிட்டோன்னு கேட்டுட்டே இருந்தார்ல. அதில் என்னென்னலாம் அடங்கி இருந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னா, அதிர்ச்சி இருந்துதான். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கே அதிர்ச்சி இருந்துதான். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக அவர் போக வேண்டியது இருந்துதான். ஒரு மிகப்பெரிய ஒரு பணிவை அவர் காட்ட வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப தைரியமா அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள அவர் போகணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணணுங்க? அங்கே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் அவர் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தார். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டு, அந்த ஒரு இந்த பாத்திரம் மட்டும் என்ன சொல்றாருங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுங்கப்பா, என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ கேள்வி என்னவா இருக்கும்? ஏன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் கேட்டிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். ஸோ என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? எதை குறித்து ஆண்டவர் திருப்பி திருப்பி அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருப்பார். ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் என்ன பண்ணுறாருங்க, நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருல, என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை ஓப்பனாக கொஞ்சம் சொல்லலாம். அவமானம், அப்புறம் என்ன சிச்சா கேட்கல. ஓகே, முகம் மறைக்கப்படுது. ஓகே, சிலுவையில் இருக்கும்போது. ஓகே, அப்புறம் கேலி பண்ணுறது அவரால் தாங்க முடியல, வேதனை, ஓகே, மன உளைச்சல். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இருந்திருக்கிறார். பிளட் ஸ்வெட் வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவரால் என்ன பண்ண முடியலங்க, அங்கே தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இது எல்லாமே அவருக்கு நடந்தது. கரெக்டுங்களா? இது எல்லாமே அவருக்கு நடக்கும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தெரிஞ்சு தான் எங்கேருந்தே வந்தாருங்க. ஆமாம், ஏசாயால நம்ம பார்க்குறோம் என்னங்க, இது எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் ரேன்சம் கொடுக்கறதுக்குன்னே கீழே இறங்கி வந்தார். கரெக்டுங்களா? அதனால ஒரு விஷயம் கிளியர் என்னன்னா, அவர் ஈடுபலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் எதுக்கு இறங்கியே வந்தார். கிளியராக அவருக்கு தெரியும், நான் போய் இந்த ஒரு மனுக்குலத்தை என்ன பண்ணணும், மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மைண்டில் கிளியராக இருந்தது. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார்னா இறங்கி வந்தார். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, வேற என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா, இது பிரதரே சொல்கிறார் என்ன அப்படின்னா, அவருக்கு 3 வருஷம் அவருடைய அந்த ஒரு வாழ்க்கை இருந்ததுல, புது சிருஷ்டியின் வாழ்க்கை. அதில் 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாரா? அவருக்குள்ள என்ன ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் சின்னதா சிந்தையில் கூட சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாரா? அதனால் அவர் வந்து ஏதோ பர்ஃபெக்டாக பண்ணாமல் விட்டுட்டாரா? அதனால் போயிட்டு என்ன பண்ணுறாருங்க தேவன்கிட்ட, அப்பா நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இந்த பாத்திரம் என்ன பண்ணுங்க, என்னை விட்டு நீங்கட்டும். ஏன்னா ரேன்சமே என்ன பண்ண மாட்டாருங்க அப்பா. ஆமாம், ஏற்றுக்க மாட்டார். ஏதாவது ஒரு சின்ன தப்பு சிந்தையில், கிரியை கிடையாது, சிந்தையில் யோசிச்சிருந்தா கூட அப்பா என்ன பண்ண மாட்டாருங்க, ரேன்சமை ஏற்றுக்க மாட்டார். அதனால் என்ன ஏதாவது ஒன்று இருந்தால் கூட என்ன பண்ணிடுங்க, இந்த ஒரு பாத்திரத்துலேருந்து என்ன நீக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரா? இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா?
அப்புறம் இதெல்லாம் கேள்விகள் தான், நம்ம அப்படியே பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஓகேங்களா? அதாவது மேலேருந்து இறங்கி வந்துட்டாரு, ransom கொடுக்கணும். ஆனா அப்பா ஒரு எதிர்பார்ப்புல இருப்பார்ல, இந்த மாதிரி என் பையன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏதாவது மாறி தவறா ஏதாவது சின்னதா தப்பு செஞ்சிருப்பாரா? ஏன்னா இவர் பண்றது ஒண்ணு இருக்கு, ஆனா அவங்க அப்பா எதிர்பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. என் பையன் இந்த மாதிரி போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஏதாவது இவர் ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பாரா? ஸோ அதனால இவர் வந்து, அப்பா நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிடுங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரா? அப்படின்னா அதுக்கு என்ன பார்க்குறோம்னா, கிரியையா இருக்கட்டும், இல்ல அவருடைய சிந்தையில இருக்கட்டும், இல்ல அவர் பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் வந்து எப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்திருக்குமா அவருக்கு? ஏதாவது ஒரு தவறு அவருக்கே தெரியாம ஏதாவது ஒரு டவுட் சின்னதா செஞ்சுட்டாரா? இல்லனா பெர்ஃபெக்ட்டா பண்ணாம விட்டுட்டாரா? இல்லனா பிளாஸ்பெமி, என்ன அப்படின்னா என்னது, கடவுளை நிந்திக்கிற ஒரு விஷயம், தேவதூஷணம் சொல்லுவோம்ல. ஸோ அது இவர் ஏதாவது தெரியாம ஏதாவது பண்ணிட்டாரு. ஏன்னா நிறைய யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, இவர் என்ன பண்றாருங்க, தேவதூஷணம் அங்க செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரியாம இவர் பண்ணிட்டாரா? ஸோ அதனால இவர் போய் என்ன பண்ணியிருக்கலாம், அங்க போய் ஜெபம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரத்த வேர்வை வர அளவுக்கு அவருக்கு என்ன ப்ரெஷரு, டென்ஷனு. அப்படின்னா என்னவா இருக்கும் இந்த ஒரு பாத்திரம்? இல்லைன்னா ஏன் அந்த பாத்திரம் அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ இது, அதுக்கப்புறம் ஒரு 17-18 மணி நேரம் என்ன பண்ண போறாருங்க, பாடுக்குள்ள போறாரு. அதில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த மட்டும் என்ன பண்றாருங்க, குறிச்சு கேட்குறாரு. அப்போ அந்த ஒரு விஷயம் என்ன அவ்வளோ கஷ்டமா, இவரால் அதை பண்ண முடியாதா? ஏன்னா அந்த அளவுக்கு போய் கேட்டிருக்கிறார்ல. அப்படின்னா அதை தான் என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய அப்போஸ்தலர் யோவான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே இருந்தவர் எப்பயுமே. அது மட்டும் இல்லாமல் யோவான் புஸ்தகம் வந்து எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, இவர் பத்மூத்தியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தினல் எழுதினாரு, யோவான் 1, 2, 3 எழுதினாரு. அப்புறம் கடைசியாக தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, யோவான் புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப கிளியராக கடைசி காலத்தில் பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அழகாக எழுதியிருக்கிறார். ஸோ இவருடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னதான் ஆக்சுவலாக அங்கே நடந்தது, என்னதான் இயேசு கிறிஸ்து அங்கே கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே பார்க்கலாம், படிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா இங்க சொல்றாரு. யோவான் அப்போஸ்தலர் கிளியரா எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இயேசு இவ்வுலகத்தை விட்டு எப்பங்க பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சுங்க, ஆமா அவங்க அப்பாட்ட போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்பனா அந்த டைம் தெரிஞ்சிருச்சு. பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடினா அவர் கரெக்டா எத்தனையாவது நாள் இறக்க போறோம் அப்படின்ற டைம் தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மேலே போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. யார்கிட்ட போய் சேர போறோம் அப்படின்னா அவங்க அப்பாட்ட போய் சேர போறோம் அப்படின்றது கிளியரா அவருடைய மைண்ட்ல இருக்கு. யோவான் அங்க எழுதிட்டார். தொடர்ந்து படிக்கலாம். 2ஆம் வசனம்லேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். வசனங்கள் 2 முதல் 4 வரை. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சேலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, யூதாஸ் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்தார். அப்படின்னா திருப்பி போக போறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன பண்றாருங்க, இறங்கி
அப்போஸ்தலர்களுடைய கால்களை அங்க கழுவிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஒரு மேல் வீட்டு அறையில இருக்கிற போதே, ஏன்னா இதோட 2 வாட்டி யோவான் எழுதிட்டார். மொதல் வசனத்துலயும் எழுதினாரு, திருப்பியும் எழுதுறாரு, ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு, திருப்பி வலியுறுத்துறாரு. என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா மேல் வீட்டில் அறையில இருக்கும் போதே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா நான் திருப்பி எங்க போறேன், எங்க அப்பாட்ட நான் போறேன், இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கு அடுத்தது யார் அங்க இருக்கணும், அப்போஸ்தலர்கள் தான் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்களை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறார். தாழ்மையை இறங்கி அங்க காட்டிட்டு இருக்கிறாரு. இறங்கி என்ன பண்றாருங்க, கால் கழுவிட்டு அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு நல்லாவே தெரியுது இந்த ஒரு விஷயம். அப்படின்னா எதுக்கு அங்க கால்கள் கழுவுனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவருக்கு அடுத்தது யார் தான், அப்போஸ்தலர்கள் தான். ஓகேங்க, பில்லர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஓகேங்க, சர்ச் கிளாஸோடைய பில்லர்ஸே, தூண்களே யாருன்னா இவங்க தான். அதனால இவங்கள நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணுமோ டெவலப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் கேரக்டர் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்த அங்கே செஞ்சார். அதே மாதிரி அவங்களும் என்ன ஆயிட்டாங்க, பிற்பாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுது. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுங்க, அப்பாட்ட கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்ட்டு. யோவான் 13, 14, 15, 16, 17 ஃபுல்லாக சீஷர்கள்ட்ட பேசிகிட்டே வருவார். 18 என்ன பண்ணிடுவார்னா கெத்செமனே தோட்டம் போயிடுவார். அப்போ நம்ம எங்கே படிக்கிறோம், 13லயே படிக்கிறோம். என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு, அப்பாட்ட போயிடுவோன்னா எதை கரெக்டாக முடிப்போம், ஆமாம் ரேன்சமை ஈடுபலியே கரெக்டாக முடிப்போன்ட்டு மேல் வீட்டு அறையில் இருக்கும் போதே அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கான்ஃபிடென்ட்டாக அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 31, 32. இதை நம்ம இங்கிலீஷில் வாசிச்சுட்டு அப்புறம் தமிழுக்கு போகலாம். John 13, 31, 32. Therefore, when he had gone out, Jesus said, Now is the Son of Man glorified, and God is glorified in him. If God is glorified in him, God will also glorify him in himself, and will glorify him immediately. எதுக்கு இங்கிலீஷில் படிக்கிறோன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் டிஃப்ரென்ஸு, அதுக்காக நம்ம படிக்கிறோம். தமிழில் ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. என்ன அப்படின்னா இதில் சொல்கிறாரு பாருங்க, ஜீசஸ் said, Now is the Son of Man glorified. யார் க்ளோரிஃபை ஆயிட்டா, மகிமைப்பட்டுட்டா, 13ஆம் அதிகாரத்திலே எழுதிட்டாரு யோவானு. மனுஷகுமாரன் அங்க மகிமை ஆயிட்டார். இவர் மூலியமா தேவனும் என்ன ஆகுறாருங்க, அங்க மகிமை ஆகுறார். இஃப் காட் இஸ் க்ளோரிஃபைட் இன் ஹிம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். இஃப் காட் இஸ் க்ளோரிஃபைட் இன் ஹிம்னா என்னங்க, தேவன் மகிமைப்பட்டால், இஃப்னு வந்துருச்சு. ஓகேங்களா, மகிமைப்பட்டால் தான் என்ன பண்ணுவேன், நான் மகிமைப்படுவேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு. ஆக்சுவலா தமிழ்ல கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. படிக்கலாம் பாருங்க. யோவான் 13, 31, 32. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். அப்படின்னா தமிழ்ல படிக்கும் போது தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் அப்படின்ற மாதிரி வருது. அதுல இங்கிலீஷ்ல இஃப் அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னா தேவன் மகிமைப்பட்டால் அப்படியே ஏதோ உங்க கொஸ்டின் மார்க்க போல அங்க வர மாதிரி இருக்கு. அது தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. 33ஆம் வசனமும் படிக்கலாம். 33ஆம் வசனம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். அப்படின்னா இங்கேயும் திருப்பி அதே தான் சொல்றாரு. என்னன்னா, நான் உங்களோட எவ்வளவு நாள் தான் இருப்பேன், கொஞ்ச காலம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல 32ஆம் வசனத்துல, இஃப் காட் இஸ் க்ளோரிஃபைடு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் அப்படின்ற இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே ஒரு விஷயத்த வேற ஒரு இடத்துல இதே மாதிரி கோட் வருது. என்னன்னா இஃப் அப்படின்ற மாதிரி, அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
அப்படின்னா இங்க கிளியரா சொல்றாரு என்னன்னா, நான் கண்டிப்பா மேல போயிட்டு தான் என்ன பண்ண போறேன்? யாருக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு? புது சிருஷ்டிகளுக்கு. இதுக்கு முன்னாடி புது சிருஷ்டிகள் மேல யாராவது இருந்திருக்காங்களா? அப்ப அவங்களுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. இவர் போய் தான், இவர் தான் முதல் புது சிருஷ்டி. இவர் மேல போகி தான் என்ன பண்ணுங்க? மற்ற புது சிருஷ்டிகளுக்கு 1,44,000 பேருக்கும் ஒரு ஸ்தலத்தையே ஆயத்தம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கிளியரா இங்க சொல்லிடுறாரு எங்க 14ஆம் அதிகாரத்திலேயே. அப்படின்னா இவர் அங்க போவாருன்றது கன்ஃபார்மா அவருக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுல நம்ம வாசிக்கும் போது தான் என்ன வருது அப்படின்னா, படிச்சிடலாம். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்படின்னா என்ன சொல்றாருங்க? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. ஆனா இங்கிலீஷ்ல இஃப் ஐ கோ அண்ட் ப்ரிப்பேர் ஏ பிளேஸ் ஃபார் யூ. அப்படின்னா நான் போனா, அப்படின்னா சந்தேகமா சொல்றாரா? அதனால தான் ஜெபம் பண்ணியிருப்பாரோ? அதனால இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லியிருப்பாரோ? நான் போனா உங்களுக்கு என்ன பண்றேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. ஆனா தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? நான் போய் உங்களுக்காக என்ன பண்ணிடுறேன்ப்பா? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். அப்படின்னா இந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி இஃப் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் போது டவுட்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா கன்ஜக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு இணைப்பு. என்னன்னா 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் இணைக்கிற ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இணைப்பு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா அந்த இஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இஃப்க்கு பதிலா வென் போடணும். ஓகேங்களா? வென் போட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா அழகா வரும். வென் ஐ கோ அண்ட் ப்ரிப்பேர். நான் எப்போ போறேனோ, நான் போனோன்னா என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும். அதை வந்து எப்படி படிக்க சொல்றாரு அப்படின்னா பாசிட்டிவா அது படி. ஏன்னா அவர் சொல்லும் போதே என்ன பண்றாருன்னா கன்ஃபார்மாக தான் சொல்றாரு, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் இஃப் வருது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அந்த இடத்துல கிளியரா சொல்றாரு, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29. யோவான் 14ஆம் அதிகாரம் 28, 29. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. போதும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்பதையும் அவர் என்ன பண்றாருன்னா கிளியரா சொல்றாரு. இங்கிலீஷ்லயும் அழகா இருக்கு. என்னன்னா ஐ கோ அவே அண்ட் ஐ வில் கம் டு யூ. இங்க வந்து அந்த இஃப் எல்லாம் என்ன பண்ணலங்க, சந்தேகமா போடுற மாதிரிலாம் அங்க எதுவுமே அங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இங்க கிளியரா ரொம்ப ஷுவரா கிளாரிட்டியா என்ன பண்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, நான் கண்டிப்பா என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன்ற. அதை வந்து யோவான் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. யோவான் 13 பார்த்தோம், 14 பார்த்தோம், 15லையும் பார்க்கலாம் பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 26, 27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றளவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா இங்க என்னங்க, இவர் போனாதான் என்னவே கிடைக்கும்? பரிசுத்தாவியே கிடைக்கும். அதையும் அவர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்? போகி உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? பரிசுத்தாவியை அனுப்ப போறேன். நீங்க என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்டறையில பெந்தகோஸ்தே நாள்ல என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த இடத்துலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்டிப்பா போயிடுவேன், என் கோர்ஸை நான் கம்ப்ளீட் கரெக்டாக பண்ணிடுவேன். அதில் கான்ஃபிடென்ட்டாக திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு அதிகாரத்துலையுமே அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து அங்கே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வர்றாரு, நான் போய் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? பரிசுத்தாவியே உங்களுக்கு அனுப்புவேன். ஏன்னா இவர் அனுப்பிச்சாதான் அதுக்கப்புறம் யார் விசுவாசமாக ஓடவே முடியும்? பில்லர்ஸு, ஓகேங்களா, தூண்கள் 12 பேரும் ஓடணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம்னா பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இவர் அந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப கிளியராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்த 16ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். யோவான் 16, 32 மற்றும் 33ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனம். இதோ நீங்கள் சிறிதுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்படின்னா இங்க என்ன சொல்றாருங்க? நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். 16ஆம் அதிகாரத்துல ஜெயிச்சிட்டாருங்களா? 18ஆம் அதிகாரத்துல தான் கெத்செமனிக்கே போறாரு. 16ஆம் அதிகாரத்துல பேசிக்கிட்டே வர்றார் மேல் வீட்டு அறையிலேருந்து. ஓகேங்களா? சீஷர்கள்ட்ட பேசிக்கிட்டே வரும்போது கிளியரா சொல்றாரு, நான் உலகத்தை என்ன பண்ணினேன்? ஜெயிச்சிட்டேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அவர் பேசுவார் பாருங்க. அப்படின்னா ஏதோ ஒரு விசுவாசத்துல பேசிட்டாரா? தேவன் மேல ஒரு விசுவாசத்தை வச்சு, இப்ப நம்மலாம் சொல்லுவோம்ல, தேவன் மேல விசுவாசத்தை வச்சு இதை நான் எப்படியாவது முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விசுவாசத்துல அவர் சொல்லியிருப்பாரோ, இல்ல நிஜமாவே அவர் உணர்ந்து இதை நான் கண்டிப்பா முடிப்பேன்னு சொல்லியிருப்பார்? விசுவாசத்துல சொல்லியிருப்பாரு, தேவன் மேல இருக்க விசுவாசத்துல. ஓகே, அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளியரா ஆண்டவருக்கு தெரியுமா என்னென்னலாம் நடக்க போகுது, நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கிளியரா ஆண்டவருக்கு தெரியும். அவர் மிகவும் தெளிவாக இருந்தார் அப்படின்றாங்க. ரொம்ப தெளிவா தெரியுமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதனால விசுவாசம்லாம் கிடையாது, அவரால் பண்ண முடியும் அப்படின்றதே அவர் என்ன பண்றாருன்னா அங்க ரொம்ப கிளியரா அங்க ஒரு அதிகாரத்திலையுமே யோவான் அதை என்ன பண்றாருங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போய் ப்ரேயர் பண்ணுவார். அடிக்கடி என்ன பண்ணுவாருங்க, அவங்க அப்பாட்ட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாட்ட போய் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும் போது கூட 17ஆம் அதிகாரத்துல திருப்பி இதே ஒரு விஷயத்தை குறித்து பேசுவார். படிக்கலாம் பாருங்க, யோவான் 17ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அப்படின்னா இங்க என்ன சொல்றாருங்க 17ஆம் அதிகாரத்துல, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், முடிச்சிட்டேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 3 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவங்க அப்பா என்ன எதிர்பார்த்தாரோ அந்த கிரியைகளை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, செஞ்சு முடிச்சிட்டேன்றாரு. அப்ப இவர் கெத்செமனே தோட்டத்துல ப்ரேயர் பண்ணும்போது டவுட் வந்திருக்குங்களா? 3 வருஷத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேனா, வார்த்தையிலையோ கிரியையிலையோ சிந்தையிலையோ ஏதாவது டவுட் வந்திருக்குமா? அதனால அங்க போயிட்டு நான் என்ன பண்ணுங்க, இது என்னை விட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னா நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருப்பாரானா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் அழகா சொல்றாரு, நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, நீங்க என்ன கேட்டீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் 3 வருஷத்துல அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்படின்னா திருப்பி யோவான் எழுதுறாரு என்னன்னா, நான் இனி இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல, நான் எப்படி வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, இல்லை நடந்து முடிஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அங்கே பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா ரொம்ப தரோவா கிறிஸ்டல் கிளியரா ஒரு டவுட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் இந்த கோர்ஸ் என்ன பண்ணுவேன், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன், விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுவேன், அதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலான்னா பழைய ஏற்பாட்டுக்கு போய் அங்கே இவரை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமா, அவர் என்ன பண்ணலங்க, எதிர்க்கலாம் இல்லை, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலங்க, எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணலங்க, நான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் என்ன பண்ணல அப்படின்னா அங்கே சொல்லலை. அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார், ஃபோக்கஸ்டாக இருந்தார். அவர் என்ன காரியம் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். அதுலேயே அடுத்தது 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆமா, தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லியிருக்குங்க,
என் முதுகையும் தாடையையும் பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? படிச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ஸோ 40 நாள் என்ன பண்ணாருங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு? சாத்தான் வந்து கேட்கும் போது வசனத்திலேயே திருப்பி அடிச்சாரு. ஸோ பக்காவா இவரை குறித்து எங்கெங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணியிருந்தாருங்க, ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால தான் இங்க சொல்றார், ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும், அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியும், ட்ரெஸ்ஸை கலட்டுவாங்கன்னு தெரியும், உமல் நீருக்கும் காரி துப்புவாங்கன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா தீர்க்க தரிசனத்துல கொடுத்துருக்கு, என் முகத்தை மறைக்கவில்லை, நான் திருப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க அங்க ரொம்ப அழகா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா ஹியூமிலியேஷன், தாழ்மைய அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் அப்படின்னு. அப்படின்னா யாரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு சோர்ஸே யார் அப்படின்னா அவங்க அப்பா தான். ஸோ அவங்க அப்பாவுடைய பலன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. அதனால என்ன ஆக மாட்டாரா, நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட மாட்டேன். அவங்க என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதே இல்லாமல் அறிந்திருக்கிறேன். நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். அப்படின்னா முதலியே ரெடி ஆயிட்டார் அவரு. என்ன ஆயிட்டாருங்க, இப்படிதான் நடக்க போகுது, அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே அவர் ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னுடனே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அப்படின்னா இங்கேயும் அதே தான் சொல்றார், நீதிமான்களுக்குரிய சமீபமாய் இருக்கிறார்கள், என்னோட வழக்காடுகிறவன் யார் அப்படின்னா யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். யாரா இருந்தாலும் நீங்க வாங்கப்பா, வந்து என்ன பண்ணுங்க, என்ன வேணா என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப ஷுவரா இருந்தார், ரொம்ப தெளிவா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதை வச்சு அவர் அடிச்சிருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க, கவலையே பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி அவர் சொல்லப்பட்டிருக்கு, அது அவருக்கு எல்லாமே கிளியரா தெரியும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப கிளியரா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 9ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரே வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். ஆமா, இதுலயும் அதே தான் திருப்பி திருப்பி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய பாடுகள், அவருடைய அவமானங்கள், கஷ்டங்கள், இதே தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆனா அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வில் பவர், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், செஞ்சு முடிப்பேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன இருந்ததுன்னா, ப்ரொவிடன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய பாதுகாப்பு அவருக்கு எப்பயுமே இருந்தது அப்படின்றத அவர் என்ன பண்ணாருங்க, அங்கே நம்பிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ கிளியராக எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுதே, அப்புறம் எந்த ஒரு விஷயத்தை குறித்து கெத்செமனேயில போயிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆமாம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஏதோ ஒரு எமோஷனலில் போய் சொல்லியிருப்பாருங்களா? ஏன்னா அடுத்த ஒரு 18 மணி நேரம் என்ன பண்ண, ரொம்ப ஒரு பாடுக்குள்ளே போக போகிறாரு, கஷ்டத்துக்குள்ளே போக போகிறாரு, அது வரைக்கும் என்ன நடக்க போகுது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடுச்சு. காரி துப்புவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒரு எமோஷன்ல போயிட்டு அங்க போய் அழுதுருப்பாரா முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட? அப்படிப்பட்டவரா நம்மளுடைய ஆண்டவர்? பரிபூர்ண மனிதன், கரெக்டுங்களா? அப்போ எமோஷன்ல எல்லாம் அவர் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்க, அங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு பாத்திரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூ ஹவ் அசைன்ட் மீ மை போர்ஷன், ஒரு பகுதியை யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவருக்கு அசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா யார் அதை பண்ணுனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு பாத்திரத்தை அவருக்கு என்ன பண்றாருங்க,
அங்கே அசைன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படின்னா இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக என் குமாரன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அசைன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு பாத்திரம் அவருக்கு எப்படி இருந்துதான் தெரியுமா? ரொம்ப புதுசாக இருந்துதான். பாடுகள் எல்லாமே புதுசு தான், ஆனால் அதோட ரொம்ப புதுசாக எது இருந்தது அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்துதான் அவருக்கு. ஓகேங்களா? அதை அவரால் என்ன பண்ணவே முடியல, டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் பார்த்தோம் இது வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், அவங்க அப்பா அசைன் பண்ணாரு, பையனுக்கு தெரியும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரத்த வேர்வை சிந்தி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா திருப்பி 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 அங்கே அழுதுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறார். என்ன அப்படின்னா இவருக்குன்னு ஒரு உரிமை இருக்கும்ல, நியாயமான விருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரைச்சியஸ் இது ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அதில் போய் அவர் கேட்டிருக்கலாம். என்னன்னா அவருக்குன்னு ஒரு நியாயமான உரிமை இருக்கும்ல, அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே போயிட்டு கேட்டிருக்கலாம். அப்பா நான் என்ன பண்ண போகிறேன், கண்டிப்பாக என் கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஆனால் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு பாத்திரம் மட்டும் என்ன பண்ணுங்க, என்னை விட்டு நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னும் போது கூட அப்பா என்ன பண்ணிட்டாராம், டினை பண்ணிட்டாரு. இல்லைப்பா நீ என்ன பண்ணு, இதுக்குள்ள நீ போகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு ஈடுபலி கொடுக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப தாழ்மையாக இருப்பேன், ஒபீடியண்ட்டாக இருந்து எல்லாமே நான் பண்ணுறேன், எல்லாமே நான் ரெடி. ஆனால் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விளக்குங்க. அதேமாரி இந்த ஒரு இந்த ஒரு பாத்திரம் உலகத்தில் இருந்தோ இல்லை சாத்தான் மூலியமாகவோ வந்திருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிருக்க மாட்டார். இது யார்கிட்டந்தே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க அப்பாட்டந்தே வருது அப்படின்ற போது தான் இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42 43. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில். ஆமா, இதுல தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அவர் சொல்றார், ரெண்டு டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கான். ஒன்று வந்து என்னன்னா ரொம்ப புதுசு, இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் இது வரைக்கும் என்ன பண்ணலங்க, இந்த ஒரு விஷயத்த அவர் பார்த்ததே இல்லை, அதுக்குள்ள அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப நியாயமாக இருந்துதான் திருப்பி திருப்பி போய் என்ன பண்ணலாம், அப்பாட்ட கேட்டு எப்படியாவது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி நம்மளுடைய ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா திருப்பி போவாருங்களா? நான் உன்னை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் போவாருங்களா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? அப்படின்னா அவரை குறித்து தீர்க்க தரிசனத்தில் எல்லாமே எழுதியிருக்கு, அதை பண்ணணும்னு தெரிஞ்சு தான் இறங்கியே வராரு. ஸோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் என்ன பண்ணுறது இல்லைங்க, திருப்பி போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கூட என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எங்கேயுமே அவருடைய அப்போஸ்தலர்கள்ட்டையோ சீஷர்கள்ட்டையோ அவர் என்ன பண்ணவே இல்லையா, ரிவீல் பண்ணவே இல்லை, அதை ஷேர் பண்ணிக்கவே இல்லை, யார்ட்டையும் சொல்லவே இல்லை, யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டே இருந்தாருங்க ஆண்டவர், ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் ஷேர் பண்ணவே இல்லை யார்ட்டையுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, 22ஆம் சங்கீதம் 1லேருந்து 3ஆம் வசனம் வரை. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயத்தை குறித்து சொல்கிறார். என்னன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது எங்கே சொன்னதுங்க? சிலுவையில். ஓகேங்களா? ஆனால் அவர் எங்கே கைவிட்டாரான்னு தெரியுங்களா? கெத்செமனிலேருந்தே அவர் என்ன பண்ணிட்டாராம், அங்கே கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் சிஸ்டர் கூட சொன்னேன்னா அவங்களுடைய முகத்தை திருப்பி கொண்டார். யாருங்க? அவங்க அப்பா முகத்தை திருப்பினது எங்கேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கெத்செமனிலேருந்தே ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க அப்பாவை பார்க்க முடியாது, அவரோட பேச முடியாது அப்படின்ற போது அவரால் என்ன பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது தாங்கவே அவரால்
முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் இல்லை உலகமோ சாத்தானோ யார் மூலியமாக வந்திருந்தா கூட இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, ரொம்ப தைரியமாக அங்கே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவங்க அப்பாவே கைவிடுறார் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே அவருக்கு தெரியறதுனால அவரால் என்ன பண்ண முடியலன்னா அதை தாங்க முடியல. எப்படி கைவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டார்ல அப்பா, பிதாவாகிய தேவன் ஒதுக்கி விட்டுட்டார்ல. ஸோ அதே மாதிரி அவருடைய குமாரனையும் என்ன பண்ணியிருக்கிறாராம், கைவிட்டுட்டாராம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுங்க அதுக்கப்புறம்? ஸோ அதே மாதிரி அவங்க குமாரனையும் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போனா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட இவரால் என்ன பண்ண முடியலங்க, பேச முடியல. வாழ்க்கையில் முதல் தடவையாக அவரால் என்ன பண்ண முடியல, அப்பாவோட பேச முடியல. எத்தனை வருஷங்க? 3 வருஷமா? 33 வருஷமா? தெரியாது. கோடான கோடி வருஷங்கள் இருக்கலாம். டைமே வரத்துக்கு முன்னாடி, நம்ம இப்போ டைம்லாம் பார்க்குறோம், டைமே உருவாகிறதுக்கு முன்னாடிலேருந்து யார் இருக்கிறா? 2 பேரும் இருக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை ஆயிரம் வருஷம், எத்தனை கோடி வருஷம் தெரியாது. இவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்தவங்க இப்போ திடீர்னு என்ன ஆகுது, அவங்களோட அப்பாட்ட அவரால் என்ன பண்ண முடியலங்க, பேச முடியல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா முகத்தை திருப்பிக்கிட்டார் அப்படின்னு சொல்லும் போது இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தாங்கி கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியும் பின்னாடி நம்ம வசனம் பார்க்கலாம், நம்ம நிறைய வசனம் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்களாக அவரால் என்ன பண்ண முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அதுவும் எவ்வளோ நேரத்துக்கு தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் அவரை பிரிஞ்சு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது பார்ட் ஆஃப் தி கப்பு. அப்போனா அந்த ஒரு பாத்திரம் நீங்கட்டும் சொன்னார்ல, அதில் ஒரு பார்ட்டு தான் இது. எது அப்படின்னா அவங்க அப்பா முகத்தை திருப்பினது. அதை இவரால் என்ன பண்ணிக்க முடியலங்க, தாங்கி கொள்ள முடியல. ஏன்னா கோடான கோடி வருஷங்களாக அது என்ன சொல்கிறாருன்னா நம்மளால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் இருந்திருக்கு. ஆனால் திடீர்னுட்டு அவங்க அப்பாவோட பேச முடியல அப்படின்னு சொல்லும் போது இவரால் என்ன பண்ண முடியலங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காரு பாருங்க. அவங்க அப்பாட்ட பேச முடியல அப்படின்னு நம்மளாம் எவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலங்க, கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை திருப்பி ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதுறாரு பாருங்க, படிக்கலாம். 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணியிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஆமா, இது எல்லாமே திருப்பி தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்றதுக்கு அழகா ப்ரூஃப் இருக்கு. என்ன அப்படின்னா இவரே சீஷர்கள்ட்டையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா படிக்கலாம் பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா இந்த பாடுகள் எல்லாம் படுவோன்ட்டு சீஷர்கள்ட்டே என்ன பண்றாருங்க, சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கூட அவருக்கு நல்லாவே தெரியுது. இது அழகா எங்க சொல்றாரு அப்படின்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல சீஷர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். அதையும் படிச்சிடலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய
பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமா, அவரே சொல்றாரு, என்ன ப்ராஃபஸியா என்ன பண்ணியிருக்குங்க, ஏசாயா எழுதிட்டாருங்க, அதை நான் என்ன பண்றேன் இங்க செய்யறேன். அப்படின்னா இவர் போய் குணப்படுத்தினது கூட என்னன்னா தீர்க்க தரிசனமா எழுதி இருக்கு, அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிணியாளிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க சுத்தம் படுத்துறார். அப்படின்னா ப்ராஃபஸில என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமா, இந்த ஒரு விஷயத்தையும் அங்க வந்து என்ன பண்றாருன்னா லூக்கால திருப்பி சீஷர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துக்கப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்படின்னா இதையும் என்ன பண்றாருங்க, அவரை வந்து என்ன, அவர் புறஜாதிகள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், பரியாசம் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க, அடிப்பாங்க, துப்புவாங்க. இது எல்லாத்தையுமே யார்கிட்டயே சொல்றாரு, சீஷர்கள்ட்டயே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராஃபஸியில படிச்சுட்டு இவர் என்ன பண்றாருங்க, அங்க இதெல்லாம் நடக்க போதுப்பா, ஆனாலும் நான் என்ன பண்ணிடுவேன், இதெல்லாம் பக்காவா முடிச்சுட்டு 3ஆம் நாள்ல நான் என்ன பண்ணிடுவேன், உயிர் தெழுந்துருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐசையா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படின்னா என்னன்னா ரேன்சம் கொடுக்க தான் வந்தார். இந்த மனுக்குலத்தோட பாவத்தை அவர் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய மிஷன் எதுக்காக பூமிக்கு வந்தோமோ அந்த வேலையில் அவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காரு. மனுக்குலத்தை எப்படியாவது என்ன பண்ணணும், மீட்டுக்கொள்ளணும் அப்படின்றதும் அவருக்கு தெரியுது. அதையும் மத்தேயுல சொல்லிட்டு இருக்கிறார். சீஷர்கள்ட்ட படிச்சிடலாம். 20-28. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமா, மீட்கும் பொருள் யார் தான், நான் தான் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. 53 ஏசாயா 53ல 3, 4, 5, 6 எல்லாத்தையும் படிச்சுட்டு கிளியரா சீஷர்கள்ட்ட ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்துட்டார். இப்போ 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐசையா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடுகிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்படின்னா இங்க திருப்பி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த ஒரு தீர்க்க தரிசனம். என்னங்க, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். திருப்பி 3 வாட்டினா அவரு வாயை திறக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்லிட்டே இருக்கிறாரு. இத எங்கேயாவது புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரா, சீஷர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரா, இதை ரிவீல் பண்ணியிருக்கிறாரா, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரா, ஷேர் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா எங்கேயுமே இல்லை. அப்போனா இந்த ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். என்ன அப்படின்னா ரொம்ப சீக்ரெட் ப்ரைவேட்டான ஒரு விஷயம். இந்த ஒரு பாத்திரம் ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்துட்டோம், இது செகண்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பார்ட் என்னங்க, அவங்க அப்பா முகத்தை திருப்பினது இவரால் என்ன பண்ணிக்க முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு பாத்திரம் இருக்கு அவருக்கு. என்ன அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவரை அடிச்சு கூட்டிட்டு போகும்போது இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா வாயை திறந்து பேச முடியல. அது தீர்க்க தரிசனமா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருங்க,
அசைன் பண்ணிட்டாரு. இதை இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அங்கே தாங்கிக்க முடியல. இந்த ஒரு சைலன்ஸ் யாருக்கு முன்னாடி அப்படின்னா பரிசேயர் சதிசேயர் எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க 3 வருஷம். ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, எதிர்த்து பேச முடியல. அவங்க தப்பு தப்பாக குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அங்கே எதிர்த்து அவரால் என்ன பண்ண முடியலன்னா பேச முடியல. ரொம்ப சைலண்டா. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை இவர் என்ன பண்ணணுங்க அங்கே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து அவர் அவங்க அப்பா முகத்தை திருப்பினது, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் வாயை திறக்காது இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த 2 சேலஞ்சும் அவருக்கு புதுசு. ஓகேங்களா? அதேமாரி அந்த அனுபவத்துக்குள்ள அவர் போனதே இல்லை அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. திருப்பி திருப்பி போய் கேட்குறாரு அப்பாட்ட, அப்பா நான் எப்படியும் கோஷம் முடிச்சிடுவேன், ஆனால் இந்த பாத்திரம் மட்டும் என்ன பண்ணுங்க என்னை விட்டு நீங்க செய்யட்டும். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி இது என்ன அவ்வளோ கஷ்டமா அவருக்கு? எவ்வளோ பண்ணிட்டாரே, வாயை திறக்காம இருக்க முடியாதா அப்படின்னா அதுக்கு தான் சொல்றாரு என்ன அப்படின்னா அவர் தான் மவுத் பீஸு. யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. யார் தான் மவுத் பீஸு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். கரெக்டுங்களா? இந்த உலகத்துக்கு வரும்போது யாரை பார்த்தா யார் அது தெரியும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அப்பாவை தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இவர் தான் அங்கே மவுத் பீஸாக இருந்து எல்லாமே அங்கே செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ இவரால் என்ன பண்ண முடியலங்க, ரெப்ரசன்ட் பண்ண முடியல. ஒரு மவுத் பீஸா தேவனுடைய இடத்துல நின்று பேச முடியல. இது இவரால் தாங்க முடியல. இது எத்தனை வருஷமா இந்த ஒரு இதுங்க லோகோஸ்லேருந்து இவர் தான் என்னங்க மவுத் பீஸ். கரெக்டுங்களா? வேற யாராவது மவுத் பீஸா இருந்தாங்களா தேவனுக்கு? வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலையும். அப்பனா லோகோஸா இருந்ததுலேருந்து இவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே. தேவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர் தான் முதல்ல போய் நின்று என்ன பண்ணுவாருங்க அங்க போய் செய்கிறவராக இருந்தார். பிரைமரி மவுத் பீஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். இப்ப திடீர்னு என்ன பண்ண முடியல. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு தான். அதே அவரால் என்ன பண்ண முடியலங்க அங்க தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா எப்பயில இருந்து அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான் வாசிச்சலாம். யோவான் 1:1-3. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா ஆதியிலேருந்து தேவன் அவருடைய முகத்தை யாருக்கு விரோதமா திருப்பினதே இல்லை? பையனுக்கு விரோதமா திருப்பினதே இல்லை. தேவனை யார் வெளிப்படுத்தினா? பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார்னு வெளிப்படுத்தினதே இவர் தான். ஆனா இப்ப அவரால் என்ன பண்ண முடியல, அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ணிக்க முடியல, டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீதிமொழிகள்லேயே அதே மாதிரி வசனம் இருக்கு. எப்பயிலேருந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வாட்சலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22-25. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 முடிய. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும். தொடர்ந்து படிக்கலாம். 26-28. 26 முதல் 28. அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைந்து வைக்கையிலும். ஏன்னா இது எல்லாமே நல்லா கவனிங்க. எந்த ஒரு நிலைமையில அவர் இருந்தார் அப்படின்றது தான் இது எல்லாமே திருப்பி திருப்பி சொல்லுது. படிக்கலாம். 29 முதல் 31 முடிய. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் முகத்தில்
சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஸோ இப்படி ஒரு ராஜா வீட்டு பிள்ளைய போல வாழ்ந்துட்டு இருந்த இவரு திடீர்னு எந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு அப்படின்னா, வாயை திறக்காம அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் டைமு என்ன பண்ண முடியல அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்த முடியல. என்ன பண்ணுவாருங்க இவர் எப்பயுமே லோகோஸா இருந்ததுலேருந்து மரணம் வரைக்குமே என்ன பண்ணிகிட்டே தான் இருந்தார் அவர். ஆமாம், மகிமைப்படுத்திக்கிட்டே தான் இருந்தார். இப்போ திடீர்னு நடுவில் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்படி வாயை திறக்காம அப்பா உங்களை நான் மகிமைப்படுத்துறது? நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லையா? யாரா பரிசெயர் சதிசெயர் வந்து சொன்னால் என்ன பண்ணுவாருங்க? ஆமாம், சாத்தான் வந்தாலும் எல்லாத்துக்கும் வசனம். தேவனை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததே கிடையாது அவர். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணணுங்க? நீ உங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா இறங்கி வா அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணணும்? தாங்க முடியல. அவங்க அப்பாவை என்ன பண்ண முடியல? மகிமைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடியலன்னா தாங்கி கொள்ளவே முடியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி நான் உங்களை மகிமைப்படுத்தாம உயிரோட இருப்பேன்? உங்களை நான் மகிமைப்படுத்தாம இது வரைக்கும் நான் இருந்ததே கிடையாதே. கோடான கோடி வருஷங்களா நான் அப்படிதானே இருந்தேன். இப்போ என் வாயை மூட சொல்றீங்களே, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டும் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அவரால் இதை தாங்கி கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா ரொம்ப கிளியராக அவருக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாத்திரம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் முகத்தை என்ன பண்ணிட்டாருங்க? திருப்பி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்படின்னா அழகா வசனம் இருக்கு. தேவனை யார் வழியா தான் பார்க்குறாங்க? ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? இவர் தான். ஓகேங்களா? ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கவே முடியலையா. கூடவே தான் இருந்தார். ஆனால் அவரால் கூட என்ன பண்ணலங்க? இயேசு கிறிஸ்துவை அங்கே புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நம்ம ஊர்லேருந்து ஒரு அம்பாசிடர் அமெரிக்கா காமிச்சா அவர் போய் என்ன பண்ணுவார்? அங்கே போய் பேசுவார். இப்போ அம்பாசிடர் அனுப்பிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் யாருக்கு முன்பாக? அக்யூசர்ஸ் ஃபுல்லாக பொய் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவை தூஷணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்பாக இவர் அமைதலாக இருக்கணும், அவங்க அப்பாவை மகிமைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது இவரால் என்ன பண்ண முடியலன்னா இரத்த வேர்வை வருது. நம்ம அப்பாவை மகிமைப்படுத்தலைன்னா நம்மளுக்கு என்ன வருது? அப்போ எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க. அப்பாவை மகிமைப்படுத்த முடியல அப்படின்னா சாவுக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டு இருக்கிறார் அவர். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அவர் அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்றாரு, ஒரு விஷயம் அவங்க அப்பாவோடைய கனெக்ஷன் அங்கே கட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சைலண்டாக இருக்கணும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இருட்டுக்குள்ளே இவர் போகிறார். எப்பையிலேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கெத்செமனே தோட்டத்திலிருந்தே சவுண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு இருட்டுக்குள்ளே போகிறாரு. இன்னுமே தான் பாடுகளே வரப்போகுது. ஓகேங்களா? பாடுகள் கூட பரவாயில்ல. ஓகேங்களா? ஆனால் அவங்க அப்பாவோட அந்த ஒரு கனெக்ஷன் ஸ்டாப் ஆனது அவரால் என்ன பண்ண முடியலங்க? அங்கே அவரால் பொறுத்துக்கவே அங்கே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாவோடைய ஹெல்ப் இல்லாமல், அந்த ஒரு சவுண்டு கேட்காம, அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் அவரால் வாழவே அங்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அதனால தான் சொல்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாத்திரமா யாருக்கு அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆண்டவருக்கு அங்கே இருந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது ஒரு இன்விசிபிள் கப் அப்படின்றாரு. என்னன்னா நம்ம இந்த பாத்திரம் சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? குரூசிஃபிகேஷன், அவங்க அவமானப்படுத்துவாங்க. ஸோ நம்ம இதே தான் நினச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் யாருக்குமே தெரியாமல் இந்த ஒரு பாத்திரம் என்ன இருக்கு? அவருக்கு அங்கே
அசைன் ஆயிருக்கு. அதுவும் அவங்க அப்பாவே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே அசைன் பண்ணியிருக்கு. அப்படின்னா இது ஒரு இன்விசிபிளான ஒரு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கெத்செமனேல போய் ப்ரேயர் பண்ணார்ல, ப்ரேயர் பண்ணும்போது அங்கே 3 சீஷர்களை மட்டும் என்ன பண்ணாருங்க, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எனக்காக என்ன பண்ணுங்க, கூட இருங்க, ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார்ல. அப்படின்னா ஏன் அந்த மாதிரி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ யார் யாரெல்லாம் கட் ஆயிட்டா இவருக்கு, அப்பாவுடைய சவுண்டு கேட்கல, இனிமேல் கொஞ்ச நேரத்தில் நிற்க போகுது, அப்பாவுடைய சவுண்டு நிற்க போகுது, ஒரு இருட்டுக்குள்ளே போக போகிறாரு. ஸோ இவருக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கேயே ஒரு சப்போர்ட் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே எதிர்பார்த்துருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்கிறான், எனக்காக கொஞ்ச நேரம் விழித்துருங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் தான் பிரிஞ்சிருக்க முடியல அப்பாட்டேருந்து. இப்போ இதே அழைப்பு யாருக்கும் வந்திருக்குதுங்க, இதே ரிலேஷன்ஷிப்பு, இதே அப்பா இதே மாதிரி வாழ்றதுக்கு அவரோட போய் சேர்றதுக்கு யாருக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறோம் தேவனை, கிரியையில், செயலில், அதான் கிரியை, சிந்தையில், வார்த்தையில், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, கிரியையில் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, சிந்தையில் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, பேசக்கூடாதுன்னு சொன்னால் பேசாமல் இருக்கிறோமா, அது மட்டும் ரொம்ப கஷ்டம். கரெக்டுங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணாருங்க, பேசக்கூடாதுன்னா பேசாமல் இருந்தார். அவங்க அப்பாட்ட வந்து ஒரு சின்ன கேப்பு அவரால் என்ன பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. நம்மளாம் என்ன பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு சண்டே வந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டோன்னா அந்த வாரம் கோட்டா முடிஞ்சிருச்சாப்பா, அடுத்த வாரம் வரோம், வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அப்படின்னா அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்கணுங்க, இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட அவரால் என்ன பண்ண முடியலன்னா, ஏன்னா கிறிஸ்து இயேசுவில் இருக்க அதே சிந்தை தான் யாருக்குள்ளேயும் இருக்கணும், சரீரத்துக்கும் இருக்கணும். அப்போ சரீரமாக போகணும் அப்படின்னா இது இருக்கணும். அந்த ஒரு பிரிவை நம்மளால தாங்க முடியாமல் இருக்கணும், ஒரு இரத்த வேர்வை வரணும். அந்த அளவுக்கு வரலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணணுங்க, ஒரு கஷ்டமாவது நம்மளுக்கு இருக்கணும். ப்ரேயர் பண்ணால் காலையில் பண்ணிட்டேன், நைட்டு வேணாம். கரெக்டுங்களா? இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வாய்ப்பே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு பாடத்தை முடிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, லெட் அஸ் அப்ரிஷியேட்டான். யாரை தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவ நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமா? எதுக்குங்க? அவர் நம்மளுக்காக வந்து ஈடுபலி கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கோடான கோடி நன்றி நம்ம என்ன பண்ணணுங்க, அனுதினமும் அவருக்கு ஏறெடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு லைஃப்பை கொடுத்து அதுவும் சத்தியத்தை புரிய வச்சு இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கிறாருனாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ். அதையும் தாண்டி இந்த பாத்திரத்தில் அவர் பங்கேற்றார்ல, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு கடைசி வரைக்கும். கரெக்டா? வாயை திறக்காம இருந்து எங்க பேசணுமோ அங்கே தான் பேசினார். அதுவும் எப்போ பேசினார் அப்படின்னா, தேவனுடைய திட்டம் என்ன ஆகிடக்கூடாது, கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. பிளாத்து போய் கேட்பாரு, உங்களை நான் ஏன்னா அவரோட கையில் என்ன இருந்ததுன்னா விடுதலை பண்ணுறதுக்கு என்ன இருந்ததுங்க, அனுமதி இருந்தது. அப்படின்னும் போது அந்த இடத்துல பேசினார். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்ன அங்கே நடக்கணுன்றதுக்காக பேசிட்டு போய் சிலுவையில் இருந்தார். எங்கே பேசக்கூடாதோ அதெல்லாம் பக்காவாக அவர் என்ன பண்ணாருங்க, பிளான் பண்ணியிருந்தார். கரெக்டுங்களா? அப்படின்னா எதுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்காக, இங்கே இருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தான் எந்த பாத்திரத்துக்குள்ளே போயிருக்காருங்க, அந்த பாத்திரத்துக்குள்ளே போயிருக்காரு. அவருக்கு இரத்த வேர்வை வந்தது யாருனால? கோடான கோடி வருஷங்கள் ஒன்றா இருந்தவரை யார் பிரிச்சது? நம்ம தான். ஏதாவது உணர்றோமா நம்ம? இல்லை, ஏதோ வந்தோம் வருஷம் வருஷம் மெமோரியலுக்கு, வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அதுக்கு தான் சொல்றாரு, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இறங்கி வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு,
அங்க பானம் பண்ணியிருக்கிறாரு. யாருக்காக? நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அது பானம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுமா, அவரை அப்ரிஷியேட் பண்ணணுமா. அது இல்லாமல் அவர் என்னென்னலாம் அந்த ஒரு நேரத்தில் காட்டியிருக்கார் அப்படின்னா, கரேஜ், ரொம்ப தைரியமா இருந்திருக்கிறாரு. கூட யார் இல்லை, அப்பாவுடைய சத்தம் கேட்கல, தனித்து இருக்கிறாரு, ரொம்ப தைரியமா இருந்திருக்கிறாரு. ஸ்ட்ரென்த்து, அப்புறம் விஸ்டம், ஞானம், அறிவு பக்காவா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்றத, அறிவு ஞானத்தெல்லாம், என்ன தேவன் கொடுத்த ஞானத்தை கரெக்டாக அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹியூமிலிட்டி, தாழ்மை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அடக்கம், பணிவு, இதெல்லாம் என்னங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கு. கரெக்டுங்களா? இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அந்த ஒரு சூழ்நிலையில அவர் அனுபவிச்சிருக்கிறார், அதை காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்டூரன்ஸ் என்னன்னா சகிப்புத்தன்மை. அந்த ஒரு சகிப்புத்தன்மையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. ஆமாம், அதையும் நீங்கள் இதில் அவர் போய் கேட்கும் போது கூட என்ன சொல்கிறாருங்க, பரவாயில்லப்பா உங்கள் சித்தத்தின்படி நான் இதை சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாரா, ஏசு கிறிஸ்துவ நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் நம்ம யாரும் இல்லைங்க. ஆமாம், நம்ம ஆள் கிடையாது. ஆனால் ஒரு பாடத்தில் அது ஒரு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணணுமா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அனுதினம் நம்மளை என்ன பண்ணிக்கணுங்க, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அவருடைய பாதச்சுவட்டிலேயே அனுதினமும் நடந்தா எங்கே போய் சேரலாம், அவர் எங்கே போய் சேர்ந்தாரோ அதே இடத்துக்கு நம்ம போய் சேரலாம். இல்லைன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அவர் எப்படி ஒரு கிராண்ட் கிரியேட்டர், ஒரு படைப்பாளிகிட்ட போய் அவர் சேர்ந்தாரோ அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய பாதச்சுவட்டிலே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டி, ஏன்னா இவ்வளோ கஷ்டம்லாம் நம்மளுக்கு வரப்போகிறதா? ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ யோசிச்சு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா அவருடைய பாதச்சுவட்டிலே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நடந்து நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றத சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயத்தை முடிக்கிறார். கடைசியாக ஒரு லைன் எழுதுறார், வாட் ஏ சேவியர் வி ஹேவ். எந்த மாதிரியான ஒரு இரட்சகர் நம்மளுக்கு இருக்கிறார், யோசிச்சு பார்த்துக்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.